ஆப்பிள் ஈவெண்ட் 2024 நடந்தது அப்படியே தமிழில் ஆப்பிள் ஈவெண்ட் ஆரம்பித்த உடனே ஒரு வாட்சுக்கான வீடியோ காமிக்கிறாங்க. இந்த வீடியோவில் வாட்ச் 10 சீரிஸ்க்கான வீடியோ காமிக்கும் போது அதில் வந்து ஒரு ஹேண்டிகேப் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற மாதிரி கையை அசைச்சாலே அந்த வாட்ச் ஒர்க் ஆகிற மாதிரி கெஸ்டர்ஸ்லாம் வச்சிருக்காங்க, அதை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிம் குக் வந்து பேசுகிறார், பின்னாடி வானவில் ஆட்சிக்கு முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் இந்த வாட்சை பற்றி ஒவ்வொருத்தவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த வீடியோ அப்படியே அந்த ஆற்றை தாண்டி போகுது. அந்த ஆற்றை தாண்டி போனோடனே அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் ஜெஃபர்ட் வில்லியம்ஸ், இந்த சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர், இந்த வாட்சுக்காக ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த வாட்சஸை பற்றி அவர் பேசுகிறார். இந்த வாட்சஸில் வந்து நம்ம ரீப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த வாட்சஸில் வந்து 5 டேஸ் கிட்டத்தட்ட 1 வீக் ஆர் 5 டேஸ்க்கு மேலே நம்ம வந்து இதை வெதர் செக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாட்சில் 3 கலர்ன்ற மாதிரி காமிக்கிறாங்க, சில்வர், கோல்டு, அதுக்கப்புறம் பிளாக். இந்த 3 கலரையும் பற்றி காமிக்கிறாங்க. பிளாக்கை தான் அவங்க வந்து வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்குன்னே தனியாக சிப் செட் வச்சிருக்கிறான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர், ஸ்மாலஸ்ட் ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் சவுண்டு லவுடாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. கிளாஸி பேக் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. டைட்டானியமாக இருந்தாலும் கிளாஸியாக இருக்கும். சார்ஜிங் ஸ்பீடு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொண்டு வந்திருக்காங்க. 30 மினிட்ஸில் 80% சார்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த கோல்டுலேயும் பார்த்தோம்னா சைடில் வந்து கிளாஸி ஃபீல் கிடைக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொட்டேட்டிங் க்ரௌனில் கொடுத்துருக்குற மாதிரி எல்லாத்தையுமே அவர் இதில் S10 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நியூரல் இன்ஜின் 4 கோர் நியூரல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் SOS மெத்தட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே வந்து டேஞ்சர் சுச்சுவேஷனாக இருக்கும்போது அந்த வாட்சை வந்து கால் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய வந்து ஹெல்த் சம்மந்தமான இதை கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஒரு டாக்டர் கூப்பிட்டு அந்த இடத்துல வந்து பேச விடுறாங்க. ஏன்னா அந்த டாக்டர் பேர் என்னன்னு கேட்டிங்க, ஷும்புல் அகமது தேசாய், இந்த தான் டாக்டர் பேர். இந்த டாக்டர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹெல்த் ரிலேட்டடான இதில் என்னென்ன இருக்குது, ஸ்லீப்பிங் சம்மந்தமாக இதில் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து எப்படி வேணாலும் ட்ராக் பண்ணணும், நீங்கள் எந்த நேரத்தில் தூங்கினாலும் ட்ராக் பண்ணணும், நீங்கள் பகலில் தூங்கினாலும் ட்ராக் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 80% வந்து ஸ்லீப்பிங் அப்பினியா அப்படின்ற ஒன்று எல்லாருக்குமே இருக்குது, அதை வந்து இது கால்குலேட் பண்ணி சொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃபிட்னஸ்க்காக போயிருது. ஃபிட்னஸ்க்காக ஒரு ஜூசி ஆனி அப்படின்ற ஒரு டேரக்டர் வந்து ஃபிட்னஸ் சம்மந்தமாக இதை பற்றி பேச போகிறாரு. அதுக்கப்புறம் இது வந்து வாட்டர் லெவல், நீங்கள் ஃபிட்னஸ் ஒர்க் பண்ணும்போது வாட்டர் லெவல் படிப்படியாக குறையிறது காமிக்கும். நீங்கள் ஸ்விம் ஃபிட்னஸ் கூட ஆக்டிவிட்டி இருக்குது, இதில் எவ்வளோ கலரி குறைக்கிறீங்கன்றது எல்லாமே தெரியுன்ற மாதிரி அந்த ஃபிட்னஸ் சம்மந்தமாக இந்த இதில் வாட்சில் ஒர்க் பண்ண வந்து அஃபிஷியல் வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டிக்கெலாம் இது வந்து மேப்பிங் ட்ராக்கிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்றது ஓவராலாக சொல்கிறாங்க. இது ரொம்ப தின்னஸ்ட்டாக இருக்க போது இதில் வந்து கிட்டத்தட்ட பல வாட்சஸ் ஃபேச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிக் பிராண்ட்லேருந்து நீங்கள் கஸ்டம் வந்து வாட்ச் ஸ்ட்ராப் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் லெதர் வாட்ச் ஸ்ட்ராப் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜிபிஎஸோட 399, அதுக்கப்புறம் ஜிபிஎஸ் ஃபர்ஸ்ட் செல்லுலார் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கு ஒரு ப்ரைஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது $499. ரெண்டுமே டாலர் தான். இது இந்தியா மதிப்பில் எவ்வளோன்றதை கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பிரிபுக் நேற்று நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிரிபுக். இதை வந்து எப்போ அவைலபிளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் 20 எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மெத்தடில் என்ன இருக்குன்னு சொல்லி ஸ்டாங்கிங் அப்படின்றவர் வந்து இதை பற்றி பேச ஆரம்பிச்சார். ஸ்போர்ட்ஸ்லையும் எக்கச்சக்கமாக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கிறதுனால அதை பற்றி ஒவ்வொன்றா பேச ஆரம்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 10ஓட இந்திய ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அலுமினியம் பாடியை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் ஜிபிஎஸ் உண்டு, செல்லுலார் உண்டு. அதாவது 46,900 கொடுக்குறாங்க. அதுவே அரௌண்ட் பண்ணி பார்த்தோம்னா 47,000 வருது. அது அடுத்த கட்டமாக இந்த ஈவெண்ட்டில் ஆப்பிள் வாட்சோட அல்ட்ரா சீரியஸை கொண்டு வந்தாங்க. அதில் வந்து வேறு லெவல் எல்லாத்தையும் காமிச்சாங்க. இது பார்க்குறதுக்கு டைட்டேனியம் பாடின்றதுனால டைட்டேனியம் சூப்பராக இருந்துச்சு. பிளாக் கலரில் கொடுத்தாங்க. ஸ்ட்ராப்பும் வேறு லெவலில் செயின் ஸ்ட்ராப் மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ட்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஏஐ தான் ஆப்பிள் இன்டெலிஜென்ட் சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து $799 அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். இந்திய மதிப்பில் இதை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா 79,000 சுற்றும், கிட்டத்தட்ட அரௌண்ட் 80,000 வருது. இதுவும் ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுவும் எப்போ அவைலபிள் இருந்து டெலிவரி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா 20ஆம் தேதி, இந்த மாதம் 20ஆம் தேதியிலேருந்து டெலிவரி எல்லாருக்கும் கிடைக்க போகுது. அடுத்ததாக மீண்டும் டிம் குக் வந்து பேச ஆரம்பித்தார். இந்த நேரத்தில் என்ன பற்றி பேச போகிறோன்றது சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஏர்பாட்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஏர்பாட்ஸில் என்னென்ன நம்ம ஃபீச்சர்ஸ் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணுவாங்க. எப்படி வாட்ச் 10க்கு ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே போல் ஏர்பாட்ஸ்க்கும் ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. அதில் வந்து ஏர்பாட்ஸோட டிசைன்ஸ் காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏர்பாட்ஸோட சார்ஜிங் கேஸ் காமிச்சிருந்தாங்க. இடையில பேச ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுக்குன்னே தனியாக ஸ்பெஷலாக வந்து விபி ஹார்ட்வேர் இன்ஜினியரிங் சொல்லி அந்த ஏர்பாட்ஸ் டிசைன் பண்ண ஹெட் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, H2 சிப்பு, இதுக்குன்னே ஸ்பெஷலான சிப் கொடுத்துருக்காங்க. இது வந்து நியூ டிசைனாக லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பேஸ்லாம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பர்சனலைஸ்டு ஸ்பெஷல் ஆடியோன்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு பர்சனலாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி இது மாறிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவர் இந்த பேக்கை தூக்கிட்டு 2 கையிலையும் நடந்து போயிட்டு இருக்காரு. கால் வருது, தலையாட்டுறாரு, அப்படியே கால் அட்டன் பண்ணுற மாதிரிலாம் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அட்டன் பண்ணுற மாதிரியும் வீடியோ ஃபுட்டேஜ் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து டிசைன்ஸ் காம்பேக்டாக இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து ANC இருக்க போது, ஆக்டிவ்
நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்க போதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து அப்படி நடந்து போயிட்டு ஒரு கடையில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில் வந்து பேசுகிறாங்க. அதுக்கு டிரான்ஸ்பிரேஷன் சொல்கிறாங்க, அடாப்டிவ் ஆடியோன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கான்வர்சேஷன் அவர்ஸ் ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது அங்கே பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தது ஓடிக்கிட்டு இருந்து டக்கு நின்றுட்டு அவங்க பேசும்போது பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்க கான்வர்சேஷன் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆடியோ ப்ளே ஆகுது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதில் வந்து 30 மணி நேரம் 30 மணி நேரம் வந்து பேட்டரி பேக்கப் இருக்க போது கேஸோட அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏர்பாட்ஸ் 4ல 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் என்னச்சுன்னா, ஏர்பாட்ஸ் 4 நார்மல் வேரியண்ட்டில் $129 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் இந்திய மதிப்பில் 12,900 வருது, அதாவது அரௌண்ட் 13,000 வருது. ஏர்பாட்ஸ் 4 ஏஎன்சியோட ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் உள்ளது $179 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா 17,900 அரௌண்ட் 18,000 வருது. அடுத்த ப்ராடக்ட்டை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏர்பாட்ஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஹெட்செட்டு, அதாவது தலைக்கு மேலே உள்ள ஹெட்செட்டை வந்து ஓவர் இயர் ஹெட்செட்னு சொல்லலாம். இதில் வந்து கிட்டத்தட்ட 5 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆரஞ்சு, பர்பிள், க்ரீன், கிரே அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேயும் டைப் சி வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதே ஹைலைட் பண்ணி சொன்னாங்க. இதோட ப்ரைஸ் அமெரிக்கா மதிப்பில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $549 கொடுத்துருக்காங்க. இதோட இந்திய மதிப்பு கேட்டிங்கன்னா 59,900, கிட்டத்தட்ட 60,000 வருது. இதோட எப்போ டெலிவரி பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆகிட்டு செப்டம்பர் 20 டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது ஆப்பிள் வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. இது வந்து பேச ஆரம்பிச்சுன்னா 1.5 பில்லியன் பீப்புள் வந்து உலகத்தில் வந்து காது கேட்காம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறதா சொல்லி அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 கிட்டத்தட்ட 1,60,000 பேரை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிவென்ஷன், அவேர்னஸ், அட்டென்ஷன், அசிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி 3 வித மெத்தடை கொடுத்துருக்காங்க. ஹியரிங் ப்ரொடக்ஷன், காதில் வந்து எந்தவித பாதிப்பு ஏற்படாது. கிட்டத்தட்ட சவுண்டை வந்து நாய்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். எந்த அளவுக்கு நாய்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் நாய்ஸ் பண்ணி கொடுப்போம். இதுக்குன்னே ஹியரிங் டெஸ்ட்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து காதுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஆப்பில் வந்து நிறைய மெத்தடை காமிச்சாங்க. 70% வந்து நாய்ஸை கம்மி பண்ணிடுவோம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு காது கேட்காதவங்க இதை மாட்டிக்கிட்டு ஆப்போசிட்டில் உள்ளவங்க பேசுறது கிளியராக அவங்க காதில் உள்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியன்றதை அது உண்மையிலே டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். இதோட லான்ச்சஸ் எப்போ இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணாங்க. செப்டம்பர் 20 தான் வந்து டெலிவரி பண்ண போகிறாங்க. பிற்புக்கில் யார் வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். இது காது கேட்காதவங்களுக்கு உதவ போகுதுன்னு சொல்லி அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் இருந்துச்சு, அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குன்றது ரியல் லைஃப் டெஸ்டிங்கில் தான் இது சாத்தியமாகுன்றது என்னோட கருத்து. இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா 24,900, கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 25,000 கிட்ட வருது. கிட்டத்தட்ட 40 நிமிஷம் கழிச்சு இப்போ முக்கியமான ப்ராடக்டான ஐஃபோனை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சொல்லி ஏஐ தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இவங்க ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சொல்லி பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி பேசுகிறதுக்கு யார் வரான்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டிங் டீம்லேருந்து தான் இதை பற்றி பேசுகிறதுக்காக கூப்பிட்டு வராங்க. கைனா டான்ஸா அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேர். மார்க்கெட்டிங் டீம்லேருந்து கொண்டு வந்ததுனால இவங்க அந்த ஃபோனை பற்றி பேசுகிறாங்க. இந்த ஃபோனில் 3 பட்டன் இருக்குது, மல்டிபிள் கலர் வேரியன்ட் இருக்குது, கிட்டத்தட்ட 5 கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க iPhone 16. இதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியிலே வந்து லீடிங் டியூரபிலிட்டி, பயங்கரமான டியூரபிலிட்டியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோட 50% ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 மடங்கு வந்து இந்த ஃபோன் ஸ்ட்ராங்காக இருக்கும். 200 நிட்ஸ் ஹை பிட்னஸாக போவோம். அதுக்கப்புறம் டார்க் வந்து 1 நிட்ஸ் வரைக்கும் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 16 ப்ளஸ் அப்படின்ற மாதிரி 2 ஃபோனோட மாடலிங் காமிச்சாங்க சைட் பை சைடு வச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஷட்டர் பட்டன் கொடுத்துருக்கோம். இது வந்து கஸ்டமைஸ் பட்டனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்ஷன் பட்டன் சொல்கிறாங்க. ஆக்ஷன் பட்டனை கஸ்டமைஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் டார்ச் யூஸ் பண்ணலாம், இல்லை கேலண்டர் ஓப்பன் பண்ண யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி உங்களுக்கு தேவையான மியூசிக் வச்சு யூஸ் பண்ணலாம். எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஒரு கஸ்டமைஸ்டு பட்டனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆப்பிள் வந்து அந்த கேமரா ஃபோனுக்கு வந்து சென்ட்ரிக்காக வந்து கேமரா கிளிக் பண்ணுறதுக்காக ஒரு பட்டன் கொடுத்துருந்தாங்க. ஷட்டர் பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதை வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதே வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆப்பிள் சில்கான்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒன்று காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோனை பற்றி பேசுறதுக்காக, வீடியோ குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசுறதுக்காக ஒருத்தர் வர்றாரு. ஹை பர்ஃபார்மன்ஸ் ஃபோனு, மெமரி பேண்ட் வித் எனர்ஜி எஃபிஷியன்சியாக இருக்கும்போது A18 அப்படின்ற சிப்செட் கொடுத்துருக்கோம் அப்படின்ற சொல்கிறாங்க. இது வந்து 16 கோர் நியூரல் இன்ஜினில் செயல்பட போது. இது வந்து போன ஜென்ரேஷனோட 2x ஃபாஸ்டராக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் 17% மோர் சிஸ்டம் மெமரி கேப்சர் பண்ணாது. 3 nm இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது 18 வந்து ஜிபியூவில் வந்து 6 GPU இருக்க போது. அதுக்கப்புறம் இது அவங்களோட ஃபோனோட சைட் பை சைட் கம்பேரிசன் பண்ணி காமிச்சாங்க. இது வந்து 17ஓட A17ஓட லெஸ் தென் 30% வந்து பவர் வந்து கன்சியூம் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன நினச்சிங்கன்னா, ஜிபியூ பர்ஃபார்மன்ஸில் வந்து இவங்களோட ஃபோன் எந்த அளவுக்கு 16 எப்படி இருக்குது இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனோட அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து 35% வந்து லெஸ் தென் பர்ஃபார்மன்ஸாக பவர் கன்சியூம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் லாங்குவேஜஸ் இமேஜஸ் அப்படின்ற மாதிரி ஏஐ வந்து சம்மந்தமாக காமிக்கிறாங்க. லாங்குவேஜ் இமேஜ் ஆக்ஷன். அதுக்கப்புறம் இந்த ஃபோனை பற்றி நிறைய வந்து ஏஐ தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏஐனா வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் செக்யூரிட்டி கூட ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டேட்டா வந்து செக்யூர்டாக இருக்கும், எங்கேயுமே வந்து ஸ்டோர் பண்ணப்படாது, உங்களோட பிரைவசி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து 100% ரினியூவபிளாக மாறப்போகுது 2030 வந்து. இது வந்து உங்களுக்கே வந்து பர்சனலாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏஐ ஆப்பிள் இன்டெலிஜென்ட் இதை வந்து நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பெண்டல் வெர்ஷன் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா அதோட இமேஜஸ் வரும், இல்லாட்டி ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து மூமெண்ட்டாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து பல ஏஐ இருக்குது, அந்த ஏஐலாம் இவங்க வந்து கம்பேர் பண்ணி ஒரு உரை தான் கொடுக்குறாங்க. அதாவது அடோபி ஏஐலாம் சேர்த்து அந்த ஏஐயில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குமோ அதெல்லாம் சேர்த்து எல்லா ஏஐயும் சேர்த்து இவங்க ஒட்டுமொத்தமாக இவங்க ஃபோனில் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம டெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா டெக்ஸ்ட்டு இமேஜ் ஏ அந்த மாதிரி இமேஜ் ஏலாம் வருது. இதில் வந்து நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அதெல்லாம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய இந்த அமெரிக்காவை சுற்றி காமிக்கிறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வெளில வீடியோ எடுக்கக்குள்ளே வந்து ஷூட்டிங் பண்ணக்குள்ள. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க வந்து இந்த பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க முழுக்க ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த செக்மெண்ட் அதுக்கு வந்து தான். இதுக்கு வந்து யூஎஸில் வந்து நெக்ஸ்ட் மந்த் வரப்போது. அதுக்கப்புறம் வந்து மற்ற கண்ட்ரியில் வந்து லாங்குவேஜ்லாம் வரப்போது. நெக்ஸ்ட் இயரில் தான் சைனீஸ், பிரான்ஸ், ஜாப்பனீஸ் அப்படின்ற லாங்குவேஜ்லாம் வரப்போது. விஷுவல் இன்டெலிஜென்ஸ் போது இதை வந்து தமிழை பற்றி சொல்ல இவங்க தமிழை மதிக்கவே இல்லை. தமிழும் வேர்ல்டில் ஒன்று பெஸ்ட் லாங்குவேஜ் தான், அதிக பேர் பேசக்கூடிய லாங்குவேஜ். ஆனால் தமிழ் பற்றி இவங்க எந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் கூகுள் லென்ஸில் என்ன இருக்குமோ அதே போல் இவங்க இருக்கிறத காமிக்கிறாங்க. இதுக்கும் ஏஐன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கூகுள் லென்ஸில் ஒரு ஃபோட்டோ கேப்சர் பண்ணி என்னன்னு கேட்டோம்னா அது வந்து அதே காமிக்கும். அதே போல் இந்த இதுலையும் இருக்குது. அதே வந்து ஒரு ஹைலைட் ஃபீச்சராக இவங்க கொண்டு வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த ஃபீச்சர் கடையமாக பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த வந்து அவங்க ஷட்டர் பட்டனை வந்து எந்தெந்த மெத்தடுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அப்படியே காமிக்கிறாங்க. அதில் வந்து ஜூமிங்க்கு யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து கலர் கரெக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் கிளிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட இமேஜ் சென்சார் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 48 மெகா பிக்சல், அதுக்கப்புறம் 12 MP லைட் சென்சார், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி 24 மெகா பிக்சலாக வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 16 ப்ளஸில் என்ன கேமரா கொடுத்துருக்காங்க 48 MP மெயின் கேமரா. அதை வந்து மெயின் கேமராவே 12 MP 12 ஃபோட்டோவாக எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 12 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் நல்லா வைட் ஆங்கிளாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க 2.6x மோர் லைட் கேப்சர் பண்ணோம் போன ஜென்ரேஷனோட அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே வந்து நம்ம வந்து மேக்ரோவை கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 கேமரா வந்து 4 கேமரா மாதிரி நம்ம எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான சாம்பிள்ஸ் பிக்சர்லாம் காமிச்சாங்க. இதில் வந்து இந்த ஜூமிங்கில் இவ்வளோ வரும், குவாலிட்டி வரும் அப்படின்ற மாதிரி காமிச்சு நம்மளுக்கு வந்து விளக்கம் கொடுத்தாங்க. 2 கேமரா 4 விதமாக எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெக்டிகல் கேப்சர்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து இந்த கேமரா முழுக்க இந்த செக்மெண்ட்டில் பேச ஆரம்பிச்சாங்க. கேமரா குவாலிட்டி 3D கேமரா குவாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆடியோ பற்றி பேசும்போது நம்ம எவ்வளோ நாய்ஸில் இருந்தாலும் நம்ம வீடியோ கால் பேசும்போது ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு அந்த நாய்ஸ் கேட்காதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கேலரியை பற்றி பேசும்போது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் மூலமாக கேலரியில் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா நம்ம எடுக்கிற ஃபோட்டோ அந்தந்த செக்மெண்ட்டை தனியாக இருக்கும். நீங்கள் ஒரு பெட் எடுக்கிறீங்கன்னா பெட் அனிமல்ஸ்னு சொல்லி ஒரு ஃபோட்டோஸ் வரும். ஒரு பைக்ஸ் எடுக்கிறீங்க வெஹிக்கிள்ஸ் தனியாக போட்டால் அதே தனியாக பிரிஞ்சு ஆல்பம்ஸில் ஜாயின் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் A18 பற்றி கேமிங்கை பற்றி சொல்கிறாங்க. இதில் வந்து கேமிங் கேனல் ஸ்பெஷலாக வந்து சிப்செட் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. அதையும் வந்து நம்மளுக்கு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் கேமிங்காக இது எப்படி செயல்பட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளுக்கு காமிச்சாங்க. இது வந்து 30% வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுது கேமிங்க்கு போன ஜென்ரேஷனோட. இதுக்கப்புறம் 5x ஹையர் ஃப்ரேம் ரேட் தெரிய போகுது. நல்லாவே குவாலிட்டியான ஃப்ரேம் ரேட் தான் தெரிய போகுது. என்ன ஃப்ரேம் ரேட்னு அவங்க சொல்ல போன ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணி தான் இவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து டாங்கிள் யூஸ் பண்ணி இவங்க வந்து நம்ம வந்து கேமிங்லாம் விளையாடலாம், AAA கேமிங் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குன்ற மாதிரி தான் இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக நம்மளுக்கு சொல்ல வராங்க. இதுக்கு முழுக்க ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் தான் காரணம்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அதை நாங்கள் வச்சு பேஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த செக்மெண்ட் ஃபுல்லாகவே பேச ஆரம்பித்தாங்க. முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துக்கிட்ட ஏஐக்கு அப்படின்ற வச்சு தான் பேசுனாங்க. இதில் வந்து பிக்கர் பேட்டரி கொடுத்துருக்காங்க 16 இது A18 சிப்செட் வந்து கொஞ்சம் நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் பேட்டரியோட பேட்டரியோட MAH என்னன்றது சொல்லவே இல்லை. ஆப்பிள் எந்த இடத்துலையுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் பிக்கர் பேட்டரி போன ஜென்ரேஷனோட இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது எந்தெந்த கண்ட்ரியை பற்றிலாம் நிறைய கண்ட்ரியை பற்றி சொன்னாங்க. லாங்குவேஜை யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு ஒட்டுமொத்தமாக காமிச்சாங்க. ஆக்ஷன் பட்டனை பற்றி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆப்பிள் 16 ப்ளஸோட வந்து ஒரு ட்ரைலர் வீடியோ ஒன்று காமிச்சாங்க. இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டே காமிப்பாங்க எல்லா ப்ராடக்ட்டும். ஆனால் 16 ப்ளஸ்க்கு மட்டும் கடைசியில் காமிச்சாங்க. அந்த ட்ரைலர் வீடியோவில் வந்து ஆப்பிள் 16 ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அதுக்காக எடுத்து
எடுக்கப்பட்ட வீடியோஸ் அப்படியே காமிச்சாங்க. கலர்லாம் சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து அந்த ஃபோன் அப்படியே சுற்றி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அதோட ப்ரைஸ் என்னன்றது இப்போ தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஐஃபோன் 16 $799 16 ப்ளஸ் வந்து $899 வந்திருக்கு. ஆப்பிள் ஐஃபோனோட 16 சீரியஸோட பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய மதிப்பில் 16 சீரியஸோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்காக வந்து 16 வந்து 79,900, 16 ப்ளஸ் வந்து 89,900, 16 வந்து 80,000, 16 ப்ளஸ் வந்து 90,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் 16 ப்ரோ 16 ப்ரோ மேக்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. 16 ப்ரோ வந்து லார்ஜஸ்ட் டிஸ்பிளே இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லி ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதில் வந்து லார்ஜஸ்ட் டிஸ்பிளே ஆல்வேஸ் ஆன், அதுக்கப்புறம் சினிமாட்டிக் ஷெட்யூல், டைட்டேனியம் வந்து கிரேட் 5 வச்சு நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 16 ப்ரோவுக்கு வந்து நல்லாவே இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணாங்க இந்த இதில் வந்து. ஆனால் 16ல் என்ன இன்டெலிஜென்ட் ஆப்பிள் இன்டெலிஜென்ட் கொடுத்தாங்களோ அதே தான் வந்து 16 ப்ரோ மேக்ஸ்னு இருக்க போது சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட் ஐஃபோன் பேட்டரி லைஃப் இன் எவர் இது வரைக்கும் லான்ச் பண்ணது இதில் தான் பெஸ்ட் பேட்டரி இருக்க போது. ப்ரோலையும் ப்ரோ மேக்ஸ்லையும் அப்படியே வந்து ஏஐயில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னு கொடுத்துருந்தாங்களோ அதே தான் கொடுத்தாங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா என்னென்னு கொடுத்துருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ், சின்ன ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோ எடிட்டரில் பண்ணுற ஃபீச்சர்ஸ்லாம் இவங்க வந்து இதிலே கொடுத்துருந்தாங்க. ஆப்பிள் சிலிக்கான்ற சொல்லி இதில் வந்து என்ன ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, A18 Pro அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. 3 nm ப்ராசஸர், செகண்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜின்னு சொல்லியிருந்தாங்க. A18 Proவில் வந்து என்னென்ன எஃபிஷியன்ட் க்ரோஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன பேட்டரி பேக்கப் அப்படின்றது எல்லாமே இவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா இதில் வந்து என்னென்ன இருக்குது, குவாலிட்டி டெக்னாலஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இவங்க தெளிவாக விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதில் வந்து 2x ஃபாஸ்டர் ரே ட்ரேசிங் அப்படின்ற போது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்ன இருக்க போதுன்ற முக்கியமாக சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிப்செட்லேயே வந்து இவங்க வந்து 16% போன ஜென்ரேஷனோட இருக்க போது ஃபாஸ்டர் CPU இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்டுலேயே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து 6 கோர் CPU இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருக்க போது ஸ்மார்ட் ஃபோன் இதிலே வந்து இதுதான் அட்வான்ஸ் டெக்னாலஜி, வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2x டேட்டா ப்ராசஸிங் ஆஃப் வீடியோ சொல்லியிருக்காங்க. வீடியோ வந்து நம்ம வீடியோ ப்ராசஸிங் பற்றி பேசினாங்க. அதுக்கப்புறம் 48 கேமரா, மெயின் கேமரா, ஃபியூஷன் கேமரான்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. ஃபோட்டோகிராஃபிக்கு இது நல்லாவே யூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபோட்டோ சாம்பிள்ஸும் நம்மளுக்கு காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 48 MP அல்ட்ரா வைட் 2 48 கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து 12 MP டெலஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அது 5x இன்ட்டு டெலஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லாவே இருக்கும். அதோட சாம்பிள்ஸ் ஃபோட்டோலாம் காமிச்சாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுதான் வந்து ஆப்பிள் 16 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில் இருக்க போகிற கேமரா. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி ஸ்டைல்னு சொல்லி ஒரு ஃபோட்டோகிராஃபி எப்படி மெர்ஜ் ஆகி நாங்கள் கொண்டு வர கம்பேர் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அதோட சாம்பிள்ஸும் காமிச்சாங்க. இதில் வந்து பல ஃபோட்டோஸ் சாம்பிள்ஸும் காமிச்சாங்க. அவங்க ஒவ்வொரு ஏரியாவில் இருந்து கேப்சர் பண்ணி ஃபோட்டோஸ் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்ன இருக்க போது ஸ்பெஷல் ஃபீச்சர்னு சொல்லி அதுக்கப்புறம் வீடியோ கன்வெர்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரிஞ்சு இதில் எக்கச்சக்கமான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வச்சிருக்காங்கன்னு. ஏன்னா வீடியோவில் வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு ஃபிலிம் ஷூட் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சாங்க. இந்த ஃபோனை வச்சு எல்லா ஆப்பிள் ஃபோன்லேயும் இந்த மாதிரி காமிப்பாங்க. எல்லா ஒரு அதாவது எல்லா ஃபோனும் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லேயும் வந்து கேமரா வச்சு வீடியோ ஃபிலிம் ஷூட் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. அதே போல இதுலையும் காமிச்சாங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன இருக்க போகுதுன்னு ஸ்பெஷல் ஃபீச்சராக 4K 120 FPS இருக்க போது காமிச்சாங்க. அதுக்கப்புறம் 24, 30, 60, 120 எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணி காமிச்சாங்க சைட் பை சைட். அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன ஃபீச்சர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆடியோ மிக்சிங் சொல்லி ஒரு ஃபீச்சர் சொன்னாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதே நம்ம வந்து அவங்களோட ரெக்கார்ட் பண்ணிட்டு அங்கேயே வந்து நம்ம ஆடியோவை சேஞ்ச் பண்ணிக்கலாம், வாய்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பேர் வந்து ஆடியோ மிக்ஸ்னு அவங்க வச்சிருக்காங்க. நம்ம வந்து இதுக்கு தனியாக வந்து சாஃப்ட்வேர்லாம் போட்டு நம்ம எடிட் பண்ண தேவையில்ல. ஆடியோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வீடியோ எடிட்டிங்கும் போட்டு நம்ம வாய்ஸ் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அங்கேயே நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க காமிச்சிருந்தாங்க. இந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வாய்ஸ் மிமோஸ்ன்னு சொல்லி தான் இந்த ஃபீச்சர்ஸையும் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன வச்சுக்கிட்டிங்கன்னா, வாய்ஸ் மிமோன்னு சொல்லி ஒரு ரெக்கார்டிங் ஃபீச்சர், பின்னாடி பேக்ரவுண்டில் மியூசிக் ஓடும்போது நம்ம சாங்கை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், சாங் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நிறைய சாஃப்ட்வேரில் உள்ளதை இவங்களோட இதில் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய தனித்தனி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுற விஷயத்தை இவங்க இதிலே கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து இது வந்து 2030 வந்து 100% ஃபைபர் பேஸ்டு பேக்கிங்காக கொண்டு வரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட ஃபியூச்சர்ஸ் அப்படியே ஒட்டுமொத்தமாக காமிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சிங்கன்னா, இதோட ப்ரைஸ் என்னன்றதை சொல்லியிருக்காங்க. 16 ப்ரோவோட ப்ரைஸ் வந்து $999 அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும். 16 ப்ரோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 1199 $1199 அமெரிக்க டாலர் கொடுத்துருக்காங்க. இது இந்திய மதிப்பில் என்ன ப்ரைஸ்க்கு வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிள் 16 ப்ரோவோட ப்ரைஸ் வந்து 1,19,900, 16 ப்ரோ மேக்ஸோட ப்ரைஸ் வந்து 1,44,900, அதாவது 1,45,000. 16 ப்ரோ மேக்ஸ், 16 ப்ரோ வந்து 1,20,000 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண இடத்துல அவங்க முடிச்சிட்டாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன கீழே உள்ள கமெண்ட்ஸ் காமிங்க. அதுக்கப்புறம் ஆப்பிளோட உருட்டுகள் சொல்லி இந்த ஈவெண்ட்டில் என்னென்ன ஆப்பிள் உருட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போடுவோம். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னு வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.